அம்மோன் புத்திரருக்கு விரோதமான யுத்தம். அதிகாரம் 20. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாப் இராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரரின் தேசத்தை பாழ்கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். தாவீதோ எருசலேமில் இருந்துவிட்டான். யோவாப் ரப்பாவை அடித்து சங்கரித்தான். தாவீது வந்து அவர்கள் ராஜாவுடைய தலையின் மேல் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது 1 தாலந்து பொன் நிறையும் ரத்தினங்கள் பதித்ததுமாய் இருந்தது. அது தாவீதின் தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையையும் கொண்டு போனான். பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் கோடரிகளுக்கும் உட்படுத்தி, இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் தாவீது செய்து எல்லா ஜனத்தோடும் கூட எருசலேமுக்கு திரும்பினான். தாவீது சீரியருக்கு விரோதமாக 2 முறை யுத்தம் பண்ணினார். இவ்விரண்டு யுத்தத்திலும் சீரியர் தாவீதுக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள். முதலாவது யுத்தத்தில் சீரியர் முறிந்து ஓடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் முறிந்து ஓடி தங்கள் பட்டணமாகிய ரப்பாவுக்குள் புகுந்து கொள்கிறார்கள். தாவீது அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக மறுபடியும் யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தம் பண்ணுகிறார். ரப்பா அம்மோன் புத்திரரின் தலைநகரம். இது பிரமாண்டமான பட்டணம். யோவாப் தாவீதின் படைத்தளபதி. தாவீது ஏற்கனவே அம்மோன் புத்திரருக்கும் சீரியருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி 1 வருஷத்திற்கு பின்பு இப்போது மறுபடியுமாக அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வருகிறது. அப்போது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகையிடவும் அனுப்புகிறார். தாவீதோ யுத்தத்திற்கு போகாமல் எருசலேமில் இருந்து விடுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அப்போது தாவீது எருசலேமில் உள்ள தன்னுடைய அரண்மனையில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அவர் பத்சேபாளோடு பாவம் செய்கிறார். தாவீது பல தேசங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதன் ராஜாக்களை ஜெயித்தவர். ஆனால் இப்போதோ தாவீதால் தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை ஜெயிக்க முடியவில்லை. தாவீது தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு அடிமையாகி பாவத்திலே விழுந்து விடுகிறார். பத்சேபாள் உரியாவின் மனைவி. தாவீது பத்சேபாளோடு விபசாரம் பண்ணுகிறார். தாவீது இப்போது இருக்கிற சூழ்நிலை பாவத்தில் விழுவதற்கு சாதகமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் சேனை அம்மோன் புத்திரரின் பட்டணமான ரப்பாவை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். தாவீது யுத்த களத்திலே இருக்க வேண்டும். சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும். ஆனால் தாவீதோ தன்னுடைய கடமையை மறந்து எருசலேமில் உள்ள தன்னுடைய அரண்மனையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது அவர்கள் தங்களுக்காகவும் தங்கள் கர்த்தருக்காகவும் யுத்தம் பண்ணுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறார்கள். இந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் பங்கு பெற வேண்டும். தாவீதோ இந்த யுத்தத்தில் பங்கு பெறாமல் தன்னுடைய கடமையை அசட்டை பண்ணுகிறார். தான் செய்ய வேண்டிய வேலைகளை மற்றவர்கள் மீது சுமத்திவிட்டு தாவீது எருசலேமிலே இருந்து விடுகிறார். தாவீது அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக நடைபெறுகிற யுத்தத்திலே பங்கு பெறுவதற்கு போயிருந்தால் பத்சேபாளோடு பாவம் செய்யும் சூழ்நிலை அவருக்கு வந்திருக்காது. தாவீது இந்த சோதனையில் இருந்து தப்பித்திருப்பார். தாவீதைப் போலவே நாமும் நம்முடைய கடமையை செய்யாமல் சோம்பேறித்தனமாக ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்தால் சோதனையில் சிக்கிக் கொள்வதற்கு வாய்ப்புள்ளது. தாவீதின் சேனையில் உள்ளவர்கள் ரப்பா பட்டணத்தையும் அம்மோன் புத்திரரின் மற்ற பட்டணங்களையும் பிடிக்கிறார்கள். தாவீதின் குமாரன் பிறந்த பின்பு இந்த சம்பவம் இந்த வசன பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த சம்பவம் இதற்கு முன்பு நடைபெற்றிருக்க வேண்டும். இஸ்ரவேலின் சேனை ரப்பா பட்டணத்திற்கு விரோதமாக முற்றுகையிட்ட போது உரியா அம்மோன் புத்திரரின் பட்டயத்தினால் கொல்லப்பட்டார். பத்சேபாள் உரியாவுக்காக இளவு கொண்டாடினாள். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்க வேண்டும் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் தாவீதுக்கு கிருபையாக இறங்குகிறார். தாவீது இஸ்ரவேலின் சத்துருக்கள் மீது யுத்தம் பண்ணி அவர்களை முறியடிக்கிறார். தாவீதின் பட்டயம் நீதிக்காக யுத்தம் பண்ணுகிறது. அந்த பட்டயம் கர்த்தருக்காகவும் இஸ்ரவேல் தேசத்திற்காகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் யுத்தம் பண்ணுகிறது.
தாவீது உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளோடு விபசாரம் பண்ணி பாவம் செய்தார். இதனால் தாவீதின் ஜீவியத்தில் களங்கம் உண்டாயிற்று. பாவக்கரைகள் தாவீதை தீட்டுப்படுத்தியது. தாவீதின் பட்டயம் நீதிக்காக யுத்தம் பண்ணாமல் சிறிது காலம் அநியாயத்திற்காக யுத்தம் பண்ணியது. இந்த காலத்தில் உரியா செத்துப் போனான். தாவீது தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துகிறார். கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறார். தாவீது மறுபடியும் கர்த்தரோடு ஒப்புரவாக்குகிறார். தாவீதின் படை தளபதியாகிய யோவாப் தாவீதுக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவன் தாவீதுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறான். யோவாப் அம்மான் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடிக்கிறான். இது தண்ணீர் ஓரமான பட்டணம். அம்மோன் புத்திரருக்கு ஏராளமான பட்டணங்கள் உள்ளன. அந்த பட்டணங்களுக்கு எல்லாம் ரப்பா பட்டணத்திலிருந்து தண்ணீர் அனுப்பப்படும். தாவீதின் சேனை ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் இதுவரையிலும் ரப்பாவுக்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அந்த பட்டணத்தை பிடிக்கப் போகிறார்கள். யுத்தம் முடிவு பெறப் போகிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது வந்து யுத்தத்தை முடிக்க வேண்டும். அப்போதுதான் தாவீது ராஜாவுக்கு கனமும் மேன்மையும் உண்டாகும். யுத்தம் முடிவு பெறப் போகிறது என்றும் தாவீது இந்த யுத்தத்தை முடித்து வைக்க வேண்டும் என்றும் தாவீதின் பெயர் வழங்க வேண்டும் என்றும் யோவாப் தாவீது ராஜாவுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறான். யோவாப் தாவீதினிடத்தில் ஆள் அனுப்பி, நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்து கொண்டேன். நான் பட்டணத்தை பிடிக்கிறதினால் என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்லச் சொல்லுகிறான். அப்படியே தாவீது ஜனங்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு ரப்பாவுக்கு போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடிக்கிறார். அம்மோன் புத்திரருடைய ராஜாவின் தலையின் மேல் ஒரு கிரீடம் இருக்கிறது. அது ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட விலை உயர்ந்த கிரீடம். தாவீது ராஜா அந்த கிரீடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ரப்பா பட்டணத்தில் திரளான ஐஸ்வர்யம் இருக்கிறது. தாவீது அவற்றை கொள்ளையிட்டு எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அம்மோன் புத்திரருடைய ராஜாவின் தலையின் மேல் இருந்த கிரீடத்தை தாவீது எடுத்துக்கொள்கிறார். அது 1 தாலந்து நிறை பொன்னும் ரத்தினங்கள் பதித்ததுமாய் இருக்கிறது. அது தாவீதினுடைய தலையில் வைக்கப்படுகிறது. தாவீது ரப்பா பட்டணத்தில் இருந்து ஏராளமான கொள்ளையை எருசலேமுக்கு கொண்டு போகிறார். தாவீது அம்மோன் புத்திரரை மொத்தமாய் சங்காரம் பண்ண வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை ஏற்கனவே அவமானப்படுத்தினவன். தாவீது ஆனூனுக்கும் அவனுடைய ஜனத்திற்கும் புத்தி வரப்பண்ண வேண்டும் என்று விரும்பினார். அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனார். அம்மோன் புத்திரர் சீரியரின் துணையோடு இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். இந்த யுத்தத்திலே சீரியர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். சீரியர்கள் முறிந்து ஓடுவதை பார்த்து அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாமலேயே தங்கள் பட்டணங்களுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இஸ்ரவேலரின் சேனை அம்மோன் புத்திரரின் பட்டணமான ரப்பாவை முற்றுகையிட்டு அதை பிடிக்கிறார்கள். அம்மோனியரின் மற்ற பட்டணங்களையும் தாவீது பிடிக்கிறார். தாவீது அம்மோன் புத்திரரை சங்காரம் பண்ணுகிறார். தாவீது அம்மோன் புத்திரரின் பட்டணங்களில் இருந்த ஜனங்களை வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் இருப்பு கோடரிகளுக்கும் உட்படுத்தி அவர்களை செங்கற்சூளையை கடக்க பண்ணுகிறார். இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் செய்து தாவீது இஸ்ரவேலின் எல்லா ஜனத்தோடும் கூட எருசலேமுக்கு திரும்புகிறார். தாவீது எருசலேமுக்கு திரும்பிய பின்பு அவர் அம்மோன் புத்திரர் மீது கோபமாய் இருந்தது போல இஸ்ரவேல் புத்திரர் மீது கோபமாய் இருக்கவில்லை. தாவீதின் ராஜாசனத்தில் இரக்கமும் இருக்கிறது, நீதியும் இருக்கிறது. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 101:1.